வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நிறையா புதுமையான உணவு பண்டங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பழமையான, அதாவது நான் சாப்பிட்டு அதை ருசித்த அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு பொருள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா அவியல் அரிசி. அது வந்து அரைவேக்காட்டில் அந்த அவியல் அரிசியை எடுத்து அதில் வெல்லம் போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா அருமையான ஒரு சுவை. இது மாறாது. எனக்கு அந்த நினைவுகள் அப்படியே இருக்குது. அந்த நினைவுகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டுகளில் இதே மாதிரி உங்கள் பாட்டி அந்த மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருந்தா மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு பொருள் என்ன இருந்தாலும் கூட நீங்கள் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அவியல் அரிசி. இது காலை மாலை அந்த நேரங்களில் நல்லா போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சாப்பிடணும் நான் விரும்புகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு ஒரு அரை கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா பாசிப்பயிறு, நான் வந்து நல்லா நாட்டுப்பயிறுனா அந்த அளவுக்கு பொடுசாக இருக்கும், அதான் நாட்டுப்பயிறு. நல்லா மனம் அப்படியே பாசிப்பயிரோட மனம் வந்து ஜம்முன்னு வறுக்கும் போதே தூக்கலாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அங்கங்கே லைட்டாக அந்த கருப்படிச்சிட்டு பார்த்தீங்களா, அது நல்லா அந்த அளவுக்கு மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். வந்து அது அரிசி தான் வேக வைக்க போகிறோம். அம்மான பாத்திரத்தை எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு தண்ணி வந்து நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோட அளவு வந்து கூடுதலாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொதிக்க வச்சுக்குவோம். மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சிவப்பரிசி தான் எடுத்திருக்கோம். சிவப்பரிசிலையும் பச்சரிசி, அந்த பச்சரிசியில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசியில் நல்லா கழுவிட்டு வந்து நான் மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் எடுத்திருக்கேன் சிவப்பரிசி. இது வந்து சிவப்பரிசிலே பச்சரிசி. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த அரிசி. இது பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பு, நல்லா கோடு கோடாக இருக்கும். அந்த கோடு கோடாக இருக்கிறதுனால அந்த நம்மளோட அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து நல்லா அப்படியே கிடைக்கும். ஏன்னா இது பாலிஷ் பண்ணாத அரிசி, அதனால் நமக்கு இந்த அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த அரிசியை நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஒலை கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒலை கொதித்த உடனே நான் ஒரு 2 தடவை கழுவி எடுத்திருக்கேன். இதில் வந்து கண் மண் எதுவுமே இருக்காது, ஏன்னா அது பாக்கெட்டில் தான் வருது. அதனால் அது அப்படியே சுத்தமாக இருக்குது. அதனால் அலசிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொதி வந்த உடனே அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சோறு பொங்குறோன்னு நினச்சிடாதீங்க, நம்ம ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது கிட்டத்தட்ட அந்த சோறு பொங்குற மெத்தடில் தான் வரும், ஆனால் அது சோறு பொங்கலை. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். இப்போ நம்ம ஒலையில் அரிசியெல்லாம் போட்டாச்சு. அரிசியெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் நம்ம உப்பே போடக்கூடாது, உப்பு போட்டக்கூடாது. இதில் வந்து எந்த அளவுக்கு பக்குவமாக வேகணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நான் அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒலையில் அரிசி போட்டு அது கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பயிரை நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அம்மியில் எல்லாத்தையும் அம்மியில் வச்சுட்டு நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. பரத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு 1-2மா நொறுக்கி எடுத்துக்கலாம். முதல் இந்த சுற்றுல இருக்கிறத அப்படி நொறுக்கிட்டோம்னா தான் நடுவில் இருக்கிறது வெளியில் போகாமல் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப மாவாக இல்லாமல் அந்த தொலி நீங்கிற அளவுக்கு மட்டும் நல்லா நம்ம அதை அம்மியில் நொறுக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பாசிப்பயிரை நல்லா புடைச்சி எடுத்துக்கலாம். அந்த தொலியை நீக்கிட்டு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இந்த குருணையாக இருக்கிறத ஒதுக்கிடணும். சைடில் குருணையாக இருக்கும், அதை ஒதுக்கிடலாம். நல்லா கொஞ்சம் நல்லா பருவட்டாக இருக்கிறத மட்டும்
நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து கொதிக்கிற வெந்நில இந்த அரிசியை போட்டு 2 கொதியில் ஒரு பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோறாக குழஞ்சிடக்கூடாது, பாதி வெந்திருக்கணும், பாதி வேகாமல் இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து நல்லா தண்ணியை நம்ம வடித்து எடுத்துடணும். வேக்காடில் வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போ சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சூடு குறையட்டும். அடுத்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நல்லா பொல்லுன்னு இருக்குது. பாதிக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு வெல்லம் தான் போடணும், ரொம்பையும் தூளாக போட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே உருண்டையாக இருக்கணும். ஆனால் தான் நம்ம சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நல்லா அந்த இனிப்பு எல்லாம் கலந்து வரும். ரொம்பையும் நைஸாக இருக்க வேண்டாம். நாட்டு சக்கரை போட்டால் ரொம்பையும் இலக்க கொடுத்து தண்ணியாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெல்லம் போட்டோம்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இனிப்பு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். அதனால் இனிப்பு சாப்பிடுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாம். நம்ம பாசிப்பயிறு வறுத்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இது. அதையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவியல் அரிசி. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு அவியல் அரிசி எப்படி தயார் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளான வேலை தான், அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அரை வேக்காடு பச்சரிசி, அந்த பருப்பு நல்லா மொறுன்னு நல்லா மணமாக இருக்கும். அந்த வறுத்தோடனே அந்த பாசிப்பயிரோட மனம் அந்த வாய்க்குள்ளே அப்படியேவும், வெளியே தான் மணந்து பார்த்துருப்போம், நான் வாய்க்குள்ளேயே மணக்கும். அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு உள்ளே போட்டோடனே வாய்க்குள்ளேயே மணந்து மென்று அந்த வெள்ளத்தோடு சேர்த்து உள்ளே போகும்போது ஒரு அலாதியான ஒரு சுவை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுவையை நீங்களும் சாப்பிட்டு பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு பழமையான ஒரு உணவு பண்டத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.